ஜெயம்ரி அவர்களும், ஆர்த்தி அவர்களும் நேர்ல சந்திச்சு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயம்ரி அவர்களும், ஆர்த்தி அவர்களும் உங்க பேசுனதுல என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதவங்க முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெயம்ரி அவர்களும், ஆர்த்தி அவர்களும் கடந்த சில மாதங்களாக பிரிஞ்சு வாழ்ந்து வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெயம்ரி அவர்கள் விவாகரத்து கேட்டு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. ஆர்த்தி அவர்களோ தன் கணவருடன் சேர்ந்து வாழ தான் எனக்கு விருப்பம் அப்படின்னும், நான் அவரை சந்திச்சு பேசுறதுக்கு ஜெயம்ரி அவர்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு ஆர்த்தி தரப்புல சொல்லியிருந்தாங்க. ஜெயம்ரி அவர்கள் ஆர்த்திட்ட பேச மறுத்தது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிரிவுக்கு முக்கிய காரணம் ஆர்த்தியோட அம்மா சுஜாதா அவங்க தான். எங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல ஆர்த்தி எங்களுடைய அம்மா சுஜாதா தலையிடுறாங்க அப்படின்னும், நான் நடிக்க வேண்டிய படங்கள் எல்லாம் அவங்களே தேர்வு செய்கிறாங்க. அவங்க தேர்வு செய்கிற படத்தில் தான் என்னை நடிக்க சொல்கிறாங்க. அவங்கனால தான் நான் ஆர்த்தியை பிரியறேன் அப்படின்னும், அவங்க அம்மானாலேயே அவங்க மகளுடைய வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னும், எனக்கு விவாகரத்து தான் வேணும் அப்படின்னு 2009ஆம் ஆண்டு பதிவு செய்த எங்களது திருமண பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜெயம்ரவி அவர்களே சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த வழக்கானது நேற்று சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது நடிகர் ஜெயம்ரவி அவர்கள் நேரில் ஆஜராகியிருந்தார். அவரது மனைவி ஆர்த்தி அவர்களோ காணொலி மூலமாக ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் சமரச தீர்வு மையத்தில் நடிகர் ஜெயம்ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் இன்னைக்கு நேரில் சந்தித்து பேசணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதன்படி ஜெயம்ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் 10 நிமிஷம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஆர்த்தி அவர்கள் தனக்கு உடல்நிலை சரியில்லாதனால இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கணும்னு கோரிக்கை வைத்ததாகவும், ஜெயம்ரவி அவர்களிடம் என்னை பேசவிடாம தடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்ததாகவும் ஆர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இந்த வழக்கு விசாரணையை நவம்பர் 27ஆம் தேதி ஒத்தி வச்சு சமரச தீர்வு மையம் உத்தரவு பிறப்பிச்சது. அதன் பிறகு அங்கிருந்து நடிகர் ஜெயம்ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் வெளியில் போயிட்டாங்க. நடிகர் ஜெயம்ரவி அவர்கள் ஏற்கனவே ஆர்த்தி அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பிரிவு தான் நல்லது அப்படின்னு அவருடைய கருத்து சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆர்த்தி அவர்களோ ஜெயம்ரவி அவர்கள்ட்ட 10 நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுத்தா போதும், நாங்கள் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்து சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே இப்போ 10 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஜெயம்ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் தனியாக 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஆனால் ரசிகர்கள் பலரும் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்ட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இதே மாதிரி தான் நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிய போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஜெயம்ரி ஆர்த்தி சேர்ந்து வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் மனசில் கவனம் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள எங்கள் ரெடபிள் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.